இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சோர்ந்து போகிற உங்களுக்கு நான் பலன் கொடுக்க போகிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? இந்த கால வேளையில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். இந்த சோர்வின் ஆவி ரொம்ப பொல்லாத ஆவிங்க. இந்த சோர்வின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போட்டு விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, வெற்றிகளை கொண்டு வருகிற, சமாதானத்தை கொண்டு வருகிற அந்த விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது எடுத்து போட்டு விடுகிறது. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், கண்ணீர், கவலை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த சோர்வின் ஆவி கொண்டு வந்து விடுகிறது. இது ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஆவியை கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட போகிறார். இந்த சோர்வின் ஆவி எல்லாருக்கும் வரும். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இந்த சோர்வின் ஆவியினால பிடிபட்டு தங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போய் இருக்கிற சூழ்நிலையும் கூட நம்ம கண்டிருக்கலாம். வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், எலியா தீர்க்கதரிசியை பாருங்க. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்னியை இறக்கின பலத்த அற்புதங்களை அவன் மூலமாக கர்த்தர் செய்த அப்படிப்பட்ட ஒரு எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க. அவனுக்கு சோர்வின் ஆவியினால அவன் தன்னுடைய விசுவாசத்தை கூட இழந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கையை நீங்க அந்த படித்து பார்க்கும் பொழுது அப்போதான் அந்த அற்புதம் நடக்குது. வானத்திலிருந்து அக்னியை இறக்கி கர்த்தர் தான் தெய்வம் என்று அவன் அந்த அந்நிய ஜனங்களுக்கு காண்பிக்கிறான். காண்பித்து கிட்டத்தட்ட 450 பாகால் தீர்க்கதரிசியை அவன் வெட்டி கொண்டு போட்டு விடுகிறான். அப்போ அந்த இடத்துல ஆகாப் ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். இவருடைய மனைவி தான் எசேபெல். இந்த செய்தி எசேபெலுடைய காதுக்கு போகிறது. உடனே எசேபெல் சொல்கிறாள், நாளைக்கு இதே நேரத்தில் நீர் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை தான் அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அனுப்புறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தையை அவன் ரிசீவ் பண்ணிக்கிறான். அந்த வார்த்தையை அவன் ரிசீவ் பண்ண உடனே அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசத்தை இழந்து போகிறான். ஒரே ஒரு வார்த்தை தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் அற்புதம் செய்திருக்கிறான். வானத்திலிருந்து அக்னி இறங்கி இருக்குது. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசியாக அவன் இருப்பான் பாருங்க. அந்த விசுவாசியை கூட அசைக்கிற அந்த சோர்வின் ஆவியை நம்ம அந்த இடத்துல வாசித்து பார்க்கலாம். இன்றைக்கும் கூட இதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு செய்தியை நீங்க ரிசீவ் பண்ணினதுனால, ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சோர்வின் ஆவி வந்திருக்கலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம். இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம், நீங்க சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு நான் பலன் கொடுக்க போகிறேன். அப்படிதான் எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவர் செய்தார். இவர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டு சோர்ந்து போய் ஓடி போறார். ஓடி போய் ஒரு சூரிய செடிக்கில படுத்துக் கொள்கிறார். என்னை உயிரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்போதான் தூதன் வந்து தட்டி எழுப்பி நெருப்பில் சுட்ட நல்ல ஒரு அப்பம், நல்ல அடையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து அவனை எழுப்பி விடுறான். இதை அவர் குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிறார். மறுபடியும் 2ஆம் தரம் அவரை எழுப்பி அவருக்கு அந்த பலனை கொடுக்கிறான். அந்த பலனை கொடுத்ததுனால பாருங்க, 40 நாள் இரவு பகல் நடந்து ஒரே பெண்கிற இடத்துல தேவ சமூக தேவ பர்வதம் முன்னாக அவன் வந்து நிற்கிறான். 40 நாள் இரவு பகலாக நடக்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு பலனை கர்த்தர்
கொடுத்தார். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் பலனை கொடுக்க போகிறார். உங்களுக்கு நெருப்பில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் என்னன்னா இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணணும். இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு செய்தது போல எனக்கு செய்கிறார், எனக்கு பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளாக ஒரு புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வதை உங்க ஆவியில நீங்க உணர்வீர்கள். இந்த பலத்தினால உங்க ஓட்டத்தை தொடங்கி தான் பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். சோர்வின் ஆவி உங்களுடைய இருதயத்திலிருந்து போயிருச்சுனாலே அற்புதங்கள் வர ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். சோர்வின் ஆவி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஓடும் பொழுது விசுவாசம் உங்களுடைய இருதயத்துல வந்து உட்கார்ந்து உங்களை ஆட்கொண்டு விடுகிறது, உங்களை இயக்க ஆரம்பித்து விடுகிறது, உங்களை ஓட செய்து விடுகிறது. இந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் இயேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக, ஏதோ ஒரு வார்த்தையின் நிமித்தமாக தங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த விசுவாசத்தை இழந்து ஒரு சோர்வின் ஆவிக்குள்ளாக இவர்கள் இருக்கலாம். இந்த கால வேளையில இந்த வார்த்தையை அவர்கள் ரிசீவ் பண்ணுகிறார்கள். நீர் அன்னைக்கு எலியாவுக்கு சுட்ட அடையும் தண்ணீரையும் கொடுத்து அவனுக்கு ஒரு பலன் கொடுத்தது போல இன்னைக்கு அவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க கொடுக்கிறீங்க, இந்த வார்த்தைங்கிற மன்னாவை கொடுக்கிறீங்க சுவாமி. இவர்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது இவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சோர்வின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகி ஓடும்படியாக செபிக்கிறேன். கட்டளை கொடுத்து செபிக்கிறேன், விலகி ஓடும்படியாக. இனி உனக்கு இவருடைய வாழ்க்கையில இடமில்லை. அப்படி அந்த சோர்வின் ஆவியை இவருடைய வாழ்க்கையில இருந்து விலக்கியப்பா, இவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து மகிழச் செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.